ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் வந்து மயக்கத்தில் இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுத்து பார்க்குறாப்புல வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லணும் இல்லையா? அப்போ பார்க்குறச்ச அவன் நம்பர் ஜஸ்ட் ஒரு 3 பேர் நம்பர் தான் இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறான். இப்படி இருக்கிறச்ச அவங்க பாட்டிக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க பேத்தி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா ஒரே பதறி போகிறாங்க. உடனே அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க. ஹீரோ வந்து ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்து கொஞ்சம் வாயை விட்டுடுறாங்க. இது மாதிரி அந்த வயிற்றுல இருந்த குட்டி பெல்லி அதை நினச்சி தான் அவள் வந்து வருத்தப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ கேட்குறா, அந்த குட்டி பெல்லின்றது யார் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அவங்க கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா நான் பாட்டில் ஏதோ உளறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் வந்து கண் முழிச்சிடுறாங்க. அதோட நம்ம ஹீரோ வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்ல, ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போக, இந்த பக்கம் நம்ம யாங் என்ன பண்ணுறான்னா, நம்ம பேக்கு கிட்ட கேட்குறா, சரிப்பா, அந்த இன்னொரு நெக்லஸ் நீ யார்கிட்ட கொடுத்த, உங்கள் அம்மாக்கிட்டையும் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இல்லை, இவனுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கு. ஏன்னா அந்த நெக்லஸை பார்த்துட்டாலான்னு சொல்லிட்டு, இல்லைப்பா, அது நான் என் பிஸ்னஸ் விஷயமா ஒருத்தருக்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பேரை சொல்கிறாப்புல. இங்கே வந்து நம்மளுடைய லிசா வந்து ஓடுறா. ஏன்னா நம்மளுடைய பேக் இவளை அவாய்ட் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டா இல்லையா, அவன் காலே பண்ண மாட்டேக்கா. அந்த கோவத்தில் இந்த பிள்ளை ஓட, நம்ம ஹீரோ காலையில் ஆஃபீஸ்க்கு வரான். ஹீரோயின் கிட்ட நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு போய் இவ காஃபி கொடுக்குறா. நேற்று ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருந்திருக்கும், அதுக்கு ஹீரோயின் தேவைப்பட்டிருப்பா. அவள் இருந்திருக்க மாட்டா, அதனால இவர் கோவப்பட்டிருப்பாரு. இப்போ வந்து சொல்கிறாப்புல, பரவாயில்ல உன் மேலே நான் கோவப்படல, உடம்பு சரியில்லைன்னா சொல்லுமா, நான் ஒன்றும் அரகண்டான பாஸ் கிடையாது அப்படின்னு ரொம்ப தன்மையாக சொல்கிறாப்புல. இப்படி இருக்கிறச்ச நம்மளோட பேக்கோ நம்மளுடைய யாங்கும் சேர்ந்து ஏதோ ஹோட்டல் போயிட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய பேக்கை பார்க்குறதுக்கு இங்கே வந்து ஆஃபீஸ்க்கே வந்துடுது. இவளுக்கு தான் இவளை தேடிக்கிட்டே இருந்திருப்பாளே யாங்கு, எம்மா நீ இங்கே தான் இருக்கியா, பேக்கரியில் இந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்க, இங்கே பேக்குக்கு ரொம்ப பதறுது. நம்மளோட யாங் வந்து அந்த நெக்லஸையே ரொம்ப நோட்டம் விட்டுட்ருக்க, இப்படின்ட்டு உனக்கு என்ன பேச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ வந்து நம்மளுடைய லிசாக்கு கால் பண்ணிட்டு பேக்கு செம்ம திட்டுறான், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதிக்கரை ஓரமாக கூட்டிகிட்டு போயிட்டு கன்னத்திலே வைக்கிறான். என்னடி பண்ணிட்டு இருக்க, உன் லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ணுற, என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச கிண்ணத்துக்காரது உனக்கு சொன்னால் புரியாதா, அப்படி என்னடி உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஈஸியாக பிரேக்கப்னு சொல்லுவேன், நான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லி நினைக்கிறியா, நீ தான் என்னை பிரேக்கப் பண்ண, நான் ஒன்றும் உன்னை பிரேக்கப் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை மேலேயும் கொஞ்சம் நியாயம் இருக்குது. சும்மா இருக்க பிள்ளையை கிஸ் பண்ணி இவன் தான் காதலை தூண்டி விட்டான். இப்படி இருக்கிறச்ச நம்ம ஹீரோ வந்து சாப்பிட வரான். அப்போ வந்து ஹீரோயின் கூட இருக்கிற இன்னொரு இருப்பார் இல்லையா, செக்ரட்டரி, அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்டா, இல்லை இந்த பிள்ளைக்கு பசிக்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணி மொட்டை மாடிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்ருப்பான். ஏன்னா ஹீரோயின் சாப்பிடாதனால அவன் சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பான். எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோயின்கிட்ட கொடுத்து, சீக்கிரம் சாப்பிடுமா, ஆறி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குடா, எதுக்காக என் மேலே இவ்வளோ பாசத்தை கொட்டுன்றது எனக்கு ஒன்றுமே புரியல, அப்படின்னா என்னடா பண்ணிட்டேன் உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஃப்ரெண்டுக்கும் மேலன்னு கூட நினச்சிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட வைக்க, அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், அவள் மனசில் ரொம்ப ஒரு ஆழமான காயம் இருக்குன்னு சொல்லிட்டு, பழசெல்லாம் விட்டுருமா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவளை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்படியே ஆஃபீஸ் விடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் வந்து உடம்பு சரியில்லாதனால கொண்டு போய் வீட்டில் விடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான், எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. இவன் பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி நான் பஸ்ஸில் ஏறிட்டேன்னு சொல்ல, ஹீரோ வேற ஓடி போகிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் நினைக்கிறா, இது ஏதோ ஒன்று சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறேன். மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு எனக்கு பேலன்ஸ் ஒரு 2 டின்னர் இருக்குது, அதை நீ வாங்கி கொடுத்துடு, இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலான்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே ஹீரோ பைபிளில் என்ன பண்ணுதுன்னா, ஹீரோயினோட பாட்டி கடை இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஆளுக்கு முன்னாடி போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே சடனாக நம்ம ஹீரோயின் வராங்க. பாட்டி கூட இவன் இருக்கிறத பார்த்தோன்னே அப்படியே வில்லி மாதிரி நம்ம ஹீரோயின் முறைச்சிக்கிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் கூட நான் தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போக, அப்படியே போயிட்டு பார்க்கில் பேசுகிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா, நீ வந்து என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகுற மாதிரி தெரியுது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல இது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா நான் எதுக்காக பழகுறேன்றதும் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு, ஆமாம் தெரிஞ்சிருக்கும், அதுக்காக
ஏய் நான் உன்ன லவ் பண்றேன்டி. உனக்கு புரியுதா இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நீ லவ் பண்ற. உனக்கு கூட என்ன பிடிச்சிருக்கும். அதுக்கு நான் என்னென்ன பண்ண சொல்ற? அதுக்காகலாம் இப்படி க்ளோஸா பழக முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ போயிட்டுருக்க ஹீரோயின புடிச்சு டக்குன்னு கிஸ் பண்ண, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாகுது. பட்டார்ன்னு கன்னத்துல வைக்கிறா. என்னடா பண்ணிட்டு இருக்க? உன் லிமிட்ட நீ ரொம்ப கிராஸ் பண்ற. ஒரு வேள உன்னை எனக்கு பிடிச்சா கூட, உன் கூட எனக்கு ரிலேஷன்ஷிப் கன்டின்யூ ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுக. ஏன்டி அழுகுற? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு. நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். ப்ளீஸ் நீ இப்படி அழுகாத. சொல்லு என்ன கஷ்டத்துல நீ வந்து தவிக்கிற? அப்படின்ற மாரி ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயின் எப்படி சொல்லுவா? குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சுடுறா. அம்மா ஃபோட்டோவ பார்த்துட்டு, "அம்மா நான் இப்ப என்னதாம்மா பண்றது என் வாழ்க்கையில? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்ல, இப்படியே வந்து மறுநாள் வந்து இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே. அன்னைக்கு வந்து நம்ம யாங் ஏதோ ஒரு ஷாப்ல போயிட்டு, ஏதோ ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காப்ல. அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ வந்து ஃப்ளவர் எல்லாம் அனுப்பி வைக்க, ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட்டு ஹீரோன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க எழுதியிருக்க லெட்டர பார்த்தோனயே, நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ தான் அனுப்பியிருக்கான் அப்படின்ற மாரி தெரியுது. இந்த பக்கம் அந்த கேம்ல வந்து ஆல்ரெடி நம்ம பேக்கு சொல்லியிருப்பான் இல்லையா, ஒரு பிசினஸ் மேனுக்கு தான் அந்த நெக்லஸ குடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வராங்க. என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு நெக்லஸ் பிரசன்ட் பண்ணாரே அப்படின்ற மாரி சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதே அப்படின்ற மாரி அந்த லேடி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு மண்டைக்குள்ள அதுவே ஓடுது. ஹஸ்பண்ட் வந்தோனே வேலையா கேட்குறா, "அந்த பிசினஸ் மேனுக்கு நீங்க ஒரு நெக்லஸ் குடுத்தீங்க இல்லையா? உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டா குடுக்கலன்னு சொல்றாங்கங்க." அப்படின்ற மாரி சொல்ல, இவன் சொல்றான், "என்ன நீ நெய் நெய்ன்னு அந்த நெக்லஸ பத்தியே கேட்டுட்டு இருக்க? நாங்க ஆம்பளைங்கக்குள்ள 1000 பிசினஸ் பண்ணுவோம். அவ யார்கிட்டயாவது கூட குடுத்துருக்கலாம். நீ ஏன் அத பத்தி நோண்டின்னு இருக்க?" அப்படின்ற மாரி பயங்கரமா அவன் திட்டி விட, இவ இவளுக்கு வந்து என்னடா இவன் ஜஸ்ட் நம்ம கேட்க தானே செஞ்சோம். இப்படி எறிஞ்சு விழுந்துட்டு போறான் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இப்படியே மறுநாள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நம்மளுடைய யோன்போவ கூட்டிட்டு போக, யோன்போ தன்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்கான். அப்படியே வந்துட்டு யாங்கு சொல்றா, சரி 2 பேரும் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு யோன்போவ கூட்டிட்டு போக, கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்துட்டு வர, அந்த யோன்போ பையன் வந்துட்டு, "அங்கிள் வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஹக் பண்ண, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அங்கிள்ன்னு சொல்றாய்ங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் யாங்கு சொல்றா, "இவன் வந்து என்னுடைய கொழுந்தன்" அப்படின்னு சொல்றப்போ, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது, "ஓ! அப்படா நம்ம சேர்மனோட பையன் தான் இவனா?" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றான், "சாரி இத்தன நாளா உனக்கு நான் இத சொல்லாததுக்கு" அப்படின்னு சொல்றப்போ, எல்லாரும் டின்னர் போலான்னு சொல்றாங்க. அப்படியே டின்னருக்கும் எல்லாரும் போறாங்க. நம்ம ஹீரோ செம்ம கவனிப்பு கவனிக்கிறான் நம்ம ஹீரோயின. அப்படி இருக்கிறச்ச யாங்க கேட்குறா, "எதுக்குப்பா நைட்டுக்கு வீட்டுக்கு வரல?" அப்படின்னு ஹீரோவ கேட்க, "என்ன செய்றது மனசு வலிக்குது. அதனால தான் நேத்து ஃபுல்லா வீட்டுக்கு வரலன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவளுக்கு எந்திச்சு போயிடுறா. ஒரு மாதிரியா இருக்கு. இங்க யாங்க கேட்குறா, "என்னப்பா அந்த பொண்ணோட லவ்ஸா?" அப்படின்ற மாரி கேட்க, "எப்படி அண்ணி கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு கேட்குறப்போ, "மொசரக்கட்டைய பார்த்தாலே தெரியுதே வலியுது." "சரி என்னாச்சு ஒத்துக்க மாட்டுக்காளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா" அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ ஏந்திச்சு போகவும், இவ வந்து சொல்றா, "ஹீரோ ரொம்ப நல்ல பையன்ம்மா. நீ எதுக்கு அவன வேணான்னு சொல்ற? அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்ல. பயப்படாத, லவ் பண்ணு. அவன மாரி ஒரு பையன் கிடைக்காது." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா இவிங்க கும்பலா வந்துட்டு லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம ஹீரோ வந்து இன்னமும் நம்ம ஹீரோயின கவனின்னு விழுந்து விழுந்து கவனிக்கிறாப்ல. இப்படி இருக்கிறப்போ, நம்மளோட யாங்க வந்து அனுப்பி வச்சுடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்றான், "வேணும்ட்டுனே எங்க அண்ணிட்ட சொல்லல." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. "என்னடா விளையாடுறியா? நீ சேர்மனோட பையன். இது தெரியாம நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற. இப்படியே பண்ணேன்னு வச்சுக்கயேன், வேலைய விட்டு என்ன தூக்கிருவாய்ங்க. அதுக்கப்புறம் நடு தெருவுல தான் நான் நிக்கணும்." அப்படின்னு சொல்றப்போ, "ஏன்டி அப்படி சொல்ற? உன்ன வேலைய விட்டு தூக்குனா, உன்னையும் நானே பார்த்துக்கிறேன்டி." அப்படின்னு சொல்றப்போ, "இதெல்லாம் கற்பனையில தான் நடக்கும். இனிமே இப்படி என்கிட்ட பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, "ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. கோ ஹிம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடுறா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஓட, ஒரு கார் வருது. அத பார்க்காமயே நம்ம ஹீரோயின் ஓட, நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயின காப்பாத்துன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு, அந்த கார்ல விழுந்துறாப்புல சரியான அடி மண்டையிலேயே. அப்பதான் நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் முழிச்சு பார்த்தா, ரத்த வெள்ளத்துல நம்ம ஹீரோ கிடக்க, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "ஏய் செத்து கித்து போயிடாதடா. உனக்கு வந்து எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. ஐ லவ் யூடா. தயவு செய்து உயிர் பிழைடா. செத்துடாதடான்னு" சொல்ல, ஹீரோ டக்குன்னு கண் முழிச்சுட்டு, இந்த ஒரு வார்த்தை கேட்டுட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ண மூட, நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. இப்படியே வந்து பாட்டிக்கு வீட்டுக்கு கால் போகுது. இந்த மாரி பேரனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருமாட்டம் இருக்கு. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. நம்மளுடைய யாங் தான் ஃபர்ஸ்ட்டு வரா. வந்துட்டு "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இது மாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றப்போ, ஃபேமிலியே வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவோட பாட்டி சும்மாவே சொல்ல வேணாம். பேரன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேரனா பயங்கரமா அழுக. டாக்டர் வேற இவர் கோமாக்கு போயிட்டான். எப்ப எந்திரிப்பானே தெரியாது. ஒரு வேளை சீக்கிரம் ரெக்கவர் ஆகலாம், இல்ல கொஞ்சம் வருஷக்கணக்குல ஆகலான்ற மாரி சொல்ல, இவங்க எல்லாரும் பதறி போக, ஹீரோயின் தன்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவ ஒரு பக்கம் குமுறி குமுறி அழுக. இப்படியே இருக்குது. வரா பயங்கரமா வந்து திட்டுறாங்க. "நீ எங்க
போயிட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ ஹீரோ தான் வந்து பிரசிடென்ட்டோடைய அந்த 2வது பையன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஹீரோயின் பயங்கரமா ப்ரே பண்றா ஹீரோக்காக. நம்ம ஹீரோவ பார்க்க போறா நைட்டு. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்றா. "என்ன காப்பாத்த போய் தான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு யோங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோயின் சொல்லி அழுகுறப்போ, கரெக்ட்டா நம்ம ஹீரோவுக்கு கான்ஷியஸ் வந்துடுது. ஆ ஹீரோயின் பேர சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட, ஹீரோயின் வந்து "ஒரு வழியா முழிச்சிட்டியா? நீ என்ன ரொம்பவே பயம்புடுத்திட்ட" அப்படின்னு சொல்றப்போ, "ஆனா நீ கடைசியா சொன்ன வார்த்தை நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுல ஏதும் நீ மனசு மாறிலையே, இன்னமும் என்னை காதலிக்க தானே செய்ற" அப்படின்னு சொல்ல, "ஆமாடா" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இப்படி வந்து மனசு மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாரு. இப்படி இருக்கிறச்ச, நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து சாப்பாடுலாம் எடுத்துட்டு வராங்க காலையில. அப்போ வந்து ஹீரோ கிட்ட "நீயே சாப்பிடு" அப்படின்ற மாரி உதாசீனப்படுத்த, ஹீரோவுக்கு மனசே கேட்கல. அம்மா ஏன்டா இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு இரக்கமே இல்லாம நடந்துக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. இப்படி இருக்கிறப்போ, நம்ம ஹீரோயின் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவ பார்க்க வரா. அப்ப ஹீரோக்கு ஆப்பிளெல்லாம் கட் பண்ணி குடுக்க, நம்ம ஹீரோ சின்ன பிள்ளை மாரி, "நீ எனக்கு ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன்" அப்படின்ற மாரி சொல்றான். நம்ம ஹீரோயினும் "ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்படி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின சாப்பிட்றதுக்கு வெளியலாம் கூட்டிட்டு போறான். அப்படியே இவங்க சாப்பிட, இந்த டைம் வந்து ஃபேமிலியோட பார்க்க நம்ம ஹீரோவ பார்க்குறதுக்கு பாட்டி, அவங்க அப்பா எல்லாரும் வராங்க. அங்க பார்த்தா ஹீரோவ காணோம். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பதட்டமாயிடுது. இங்க இவங்க 2 பேரும் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோயின ஒரு உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, "நான் வந்து கோயிம்ம வந்து லவ் பண்றேன். 1000 முறை லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். இந்த ட்ராமாவோட பேரு "நான் உன்னை 1000 முறை காதலிக்கிறேன்" அதுதான். கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்கு. பார்க்க ஹீரோ "ஒரு நிமிஷம் நில்லு, எங்க போற?" அப்படின்ற மாரி கிஸ் பண்ண வர, இப்ப நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ற மாரி கண்ண மூடுறாங்க. அந்த சமயம் டொயிங் டொயிங்ன்னு வந்து ஃபோன் அடிக்குது. நம்ம ஹீரோயின் அட்டெண்ட் பண்ணி பேசினா, அந்த ஹீரோ பையன் எங்க இருக்கான்ற மாரி யாங்க சொல்றா. இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் வெயிட் பண்றாங்க. "அவன் உன் கூட இருந்தா சீக்கிரம் அனுப்பிவிடுன்னு" சொல்லிட்டு, "சரி, சரி போவோம், போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இந்த பக்கம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போகாம நம்ம ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டே வர, "நான் உன்ன வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன்டா என் உசுர வாங்குறாங்க? ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. அவ்வளோதான் பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்றப்போ, "சரி நான் போறேன்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ அரகுர மனசோட போக, அங்க ஹீரோயினோட அக்கா திடுதிப்புன்னு வந்து நிக்க, நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இவளும் வந்திருப்பா ஹீரோ அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. அப்ப இவ என்ன சொல்றா, "நீ எனக்கு சிஸ்டர் மாரி தான். நான் வேற பொண்ண லவ் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்ல, இவளுக்கு செம்ம காண்டாயிடுது. ஜங்குக்கு, "இங்க பாரு, நீ வேற பொண்ண லவ் பண்றது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சிஸ்டர் மாரின்றத நீ எப்படி சொல்லலாம்? போடா" அப்படின்னு சொல்லிட்டு இவ கோச்சிட்டு போக, சரி உண்மைய சொன்னது ஒரு வகையில நல்லதுதான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க, இப்படி ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் நான் வாக்கிங் மாரி வெளிய போயிருந்தேன் அப்படின்ற மாரி இங்க கதை விட்டு எல்லாரையும் சமாளிச்சிடுறான். இந்த பக்கம் வந்து நம்ம லிசாவுடைய வீட்ட தான் காமிக்கிறாங்க. அங்க லிசாவுடைய அம்மா இப்ப அவ கூட தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட விட்டுட்டு. அப்படியே அவங்க கிளீன் பண்ணி இருக்கிறப்போ ஏதோ ஒரு பெட்டி இருக்கு. தொறந்து பார்த்தா நம்மளுடைய பேக்கும், நம்ம லிசாவும் எடுத்த ஃபோட்டோலாம் இருக்கு. இத பார்த்துட்டு இந்த அம்மா ஆச்சரியப்பட, "என்ன நம்ம பொண்ணு ஏதோ பையன் இருக்காளேன்னு" சொல்லிட்டு இவ டக்குன்னு ஃபோட்டோ புடுங்கிட்டு, "நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கு என் பிரைவசிலாம் தலையிடுறீங்க?" அப்படின்ற மாரி இந்த பிள்ளை சத்தம் போட, "யாருடி அந்த பையன்?" அப்படின்றத கேட்குறப்போ, "அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா?" அப்படின்ற மாரி இவ சொல்ல, அம்மாக்கு ஒரு வேள எல்லைய மீறி இருக்குமோ ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி டவுட் வருது. இப்படியே இந்த ஃபோட்டோவ இவ பார்க்க, இந்த பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேக்குக்கு நம்மளோட லிசாவோட ஞாபகம் வருது. அவ கூட பேசுவான் இல்லையா ஃபோனு, அத எடுத்து இப்போ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, இப்படி ஒரு பக்கம் இவங்க 2 பேத்துக்குள்ள மிஸ் பண்ற மாரி காமிக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோ உடம்பு ரெக்கவர் ஆயிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தா, எல்லாரும் சகல மரியாதை குடுத்துட்டு இருக்காங்க. இந்த கொலிக் பையன் வந்து வதந்தி பரப்பியிருப்பான் இல்லையா, அவன் ஹீரோவ பார்த்து பயப்படுறான். "சாரிப்பா, நீ வந்து பிரசிடென்ட்டோட பையன் தெரியாம தெரியாத்தனமா உன்னை ரொம்ப கலாய்ச்சிட்டேன்னு" சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவன் நார்மலா இருக்கணும்னு விரும்புறான். எல்லாரும் இவ்வளோ மரியாதை குடுக்குறது நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு விரும்பல. இப்படியே நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஹீரோ சாப்பிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரா. "எதுக்குடி இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர?" அப்படின்ற மாரி கேட்க, "அட பாவி! யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பயப்பட, "தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுதுடி, கல்யாணம் பண்ணிக்கலாம் வா" அப்படின்ற மாரி இவன் கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்மளுடைய லிசாவ இவங்க வழியில பார்க்க, "நீயும் வந்து சாப்பிட வரியான்ற" மாரி ஹீரோயின் கூப்பிடுறா. இங்க இங்க ஒரு கும்பல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கும்பலும் வந்து அதே ரெஸ்டாரண்ட்ல வந்து செட்டில் ஆறாங்க. இப்படி இருக்கிறச்ச நம்மளுடைய லிசா பாத்ரூம் போயிட்டு வரா. அப்ப கரெக்ட்டா ஆப்போசிட்ல வந்து நம்மளுடைய பேக்க பார்க்க 2 பேருக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. லிசா கேட்குறா, "நீ நல்லா இருக்கியான்னு?" சொல்லி கேட்டா, "நான் ரொம்பவே நல்லா இருக்கேன்" அப்படின்ற மாரி இவன் திமிரா பதில் சொல்ல, இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்து நம்ம ஹீரோ கேட்குறான், "என்ன 2 பேரையும் முன்ன பின்ன தெரியுமோ?" அப்படின்ற மாரி கேட்க, உடனே பேக்க பதறிட்டு, "அப்படிலாம் இல்ல. இப்ப பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்ல வேலை செய்றா. லைட்டா பேசினேன் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்க நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சந்தேகமா பார்க்குறான். இப்படி வந்துட்டு நம்ம லிசா வந்து, "இல்லப்பா எனக்கு ஒர்க் இருக்கு" அப்படின்ற மாரி கிளம்ப பார்க்க, கரெக்ட்டா நம்மளுடைய யாங் இவள எப்பயுமே மோப்பம் பிடிச்சிட்டே இருக்கா இல்லையா, டக்குனு இவள பார்த்தோனே பேச
பேசலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல வரா. அப்போ வந்து நம்ம பேக் என்னடா எல்லா சகுனிங்களும் ஒண்ணா நிக்குதுங்க அப்படின்ற மாரி ஷாக் ஆறதோட இந்த எபிசோட் இங்க முடியுது.